ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி ஜோடி தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த காதல் ராகங்களை ரசித்து ரசித்து கேட்ட ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக மாறி இருக்கிறது இந்த விவாகரத்து அறிவிப்பு. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் தனது பள்ளி பருவ காதலியான பின்னணி பாடகி சைந்தவியை 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பல ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி தம்பதிக்கு 7 ஆண்டுகள் கழித்து அன்பி என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தது. சினிமாவுக்குள் வந்தாலும் ஆரம்பத்தில் இருந்த காதலில் எந்த மாறுபாடும் இல்லை என்பதற்கு சைந்தவியின் இன்ஸ்டா பதிவுகளே சாட்சி. இப்படி அந்யோன்யமாக இருந்த ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி ஜோடி திடீரென மென்டல் பீஸ்க்காக பிரிய முடிவெடுத்து இருப்பதாக அறிவித்த பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாக பேச்சுகள் அடிபடுகிறது. அந்த வகையில் சைந்தவி குடும்பத்தின் தலையீடுதான் விவாகரத்து என்ற முடிவை நோக்கி நகர முக்கிய காரணம் என்றும் கூறுகிறார்கள். ஏ.ஆர். ரஹ்மானின் அக்கா மகன் என இஸ்லாமிய குடும்ப பின்னணியை கொண்ட ஜி.வி. பிரகாஷும் பிராமண குடும்ப பின்னணியை கொண்ட சைந்தவியும் கூட்டு குடும்பமாகத்தான் வசித்து வந்தனர். சைந்தவியின் தாய் தீவிர இந்துத்துவா சிந்தனை கொண்டவர் என்ற நிலையில் கருத்தியல் ரீதியாக அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வந்திருக்கிறது. இந்த விரக்தி தான் தாம் நடிக்கும் படங்களிலும் பொது வெளியிலும் இடதுசாரி சிந்தனைகளை ஜி.வி. பிரகாஷை அழுத்தமாக பேச வைத்திருக்கிறது. இதுவே நாளுக்கு நாள் நீயா நானா என்ற போட்டியில் கொண்டு வந்துவிட குடும்பத்தில் போர்க்களமே மிஞ்சி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளராக இருந்த ஜி.வி. பிரகாஷ் நடிக்க வந்ததும் சைந்தவிக்கு விருப்பமில்லாமல் இருந்திருக்கிறது. போதாக்குறைக்கு நடிகைகளுடன் ஜி.வி. பிரகாஷ் காட்டும் நெருக்கமும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வர காரணமாக அமைந்திருக்கிறது. சில நடிகைகளுடன் ஜி.வி. பிரகாஷ் நெருக்கமாக இருப்பதாக வெளிப்படையாகவே கிசுகிசுக்கப்பட்டதும் சைந்தவியின் மன நிம்மதியை கெடுக்கவே கருத்து மோதல், மனஸ்தாபம் என ஆரம்பித்து கடைசியில் நிரந்தர பிரிவாக விவாகரத்தை நோக்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு குழந்தை பிறந்த பிறகு ஜி.வி. பிரகாஷின் நடவடிக்கையில் தெரிந்த மாற்றம் ஒரு பக்கம் இருக்க, தைராய்டு பிரச்சனை போன்ற உடல்நல பாதிப்புக்கு சைந்தவி சிகிச்சை எடுத்து வந்தது என இருவருக்கும் இடையே சின்னதாக இருந்த இடைவெளி போக போக விரிசலாக மாறி இருக்கிறது. ஓராண்டுக்கு முன்பே இருவரும் பிரிய முடிவெடுத்த நிலையில் குழந்தைக்காக இருவரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக வசித்து வந்ததாக கூறுகிறார்கள். ஆனாலும் ஒரே வீட்டுக்குள் ஹவுஸ்மேட் போல யார் யாரோ மாதிரி வசித்து வந்தது இன்னும் மன உளைச்சலை கொடுக்கவே விவாகரத்து முடிவே சரியாக இருக்கும் என கருதி மென்டல் பீஸுக்காக என குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டதாக கூறுகிறார்கள். பல ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்த நாக சைத்தன்யா சமந்தா, தனுஷ் ஐஸ்வர்யாவை தொடர்ந்து தற்போது ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி ஜோடியும் விவாகரத்து முடிவை எடுத்திருக்கிறது.